சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஈவினிங் எங்கள் வீட்டில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க. எஸ், செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் அதுதாங்க பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ உங்கள் வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நல்லா இப்படி கையை அழுத்திட்டு தலை தட்டின மாதிரி பச்சரிசி, எந்த பாத்திரத்தில் அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்தில் ஒரு இது பச்சரிசி நல்லா அரிசியெல்லாம் தலை தட்டி இப்படி கரெக்டாக அளந்துக்கோங்க. இந்த அரிசியில் நல்லா ஒரு கை அளவு உளுந்து எடுத்து அப்படியே கோபுரமாக இது மேலேயே அப்படியே அளந்து அரிசியும் உளுந்துமா சேர்த்து நல்லா ஒரு மணி நேரம் இல்லை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைங்க. மிக்சியில் அரைச்சிங்கன்னா சூடு ஏறி போச்சுன்னா வெள்ளை பணியாரம் சரியாக வராது உங்களுக்கு. அதனால் கிரைண்டர்லேயே அரைங்க. அரைக்கும்பொழுது ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, குறைன்னும் அரைக்கக்கூடாது. அது மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் அரைக்கக்கூடாது, தண்ணியும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது. பார்த்து இந்த தோசை மாவு பதத்தில் ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இது நல்லா ஊறட்டும். நான் அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு காட்டிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இந்த வெள்ளை பணியாரத்தையும் நான் ஊற்றி காட்டுறேங்க நான். ஓகே, இப்போ நான் இந்த உளுந்து அளக்கிறதையும் உங்களுக்கு அடுத்தது நான் வீடியோ காட்டுறேன் நான். பாருங்க, இந்த மாதிரி கையால் ஒரு இது கூரா உளுந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்படி கோபுரமாக அளங்க. அவ்வளோதான். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அப்படி குவிச்சு அளந்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே சேர்த்து நம்ம ஊற வச்சிடணும். ஓகே, நல்லா ஒரு 2 hours ஊறட்டும். முதல்ல நல்லா கழுவிடுங்க. ஒரு 2-3 தடவை தண்ணியை ஊற்றி கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றியே ஊற வைங்க. குக்கிங் வாட்டரே ஊற்றி ஊற வைங்க. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், வெள்ளை பணியாரத்துக்கு மாவு அரைச்சிட்டேன். ரொம்பவும் கெட்டியாக இல்லை, ரொம்பவும் தண்ணியாக இல்லை, தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டேன். இப்போ இந்த கிரைண்டர் கழுவின தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஓகே, இப்போ இதை நல்லா கரைச்சிக்கோங்க. நம்ம இந்த குழிப்பணியாரெல்லாம் ஊற்றுவோம்ல, சேம் அதே கன்சிஸ்டன்சி தான். அந்த அளவுக்கு மாவு பக்குவத்தை நீங்கள் இந்த பாருங்கள், இந்த கிரைண்டர் கழுவின தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரியே இந்த ஒரு குழம்பு கரண்டியால் ஒரு கரண்டி காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் என்ன நீங்கள் சேர்க்க வேண்டியது, வெறும் பாலும் தண்ணியும் தான் நீங்கள் சேர்க்கணும். நான் பாலையும் தண்ணியும் சேர்த்துட்டு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு குழிப்பணியாரம் ஊற்றி காட்டுறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு டின்னர் ஆர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த வெள்ளை குழிப்பணியாரம் தான். இதுக்கு இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் இட்லிக்கு வெங்காய கார சட்னி அரைச்சிருந்தேன். அதுதாங்க சைட் டிஷ்ஷு. ஓகே, அதோட அளவையும் நான் கொடுத்துட்றேன், வெங்காய கார சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு. நீங்கள் அதே மாதிரியே வதக்கி அரைச்சி இந்த வெள்ளை குழிப்பணியாரத்தோடு சேர்த்து சாப்பிடணும். ஓகே, இப்போ பாருங்க, மாவை கரைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் ஊற்றும்போது நல்ல மாவு ஒரே சீராக கண்டினியூஸாக மாவு வேணுங்க. இதுதான் பக்குவம். ஓகே, எல்லாம் இதில் சேர்த்துட்டேன். உப்பு, சர்க்கரை, இந்த கிரைண்டர் கழுவின தண்ணி, இந்த கரண்டியாலே ஒரு கரண்டி பால் எல்லாம் சேர்த்துட்டாங்க. இதில் இன்னொரு டிப்ஸுங்க, நம்ம என்ன தான் கிரைண்டரில் அரைச்சா கூட அந்த மிஷினோட சூடு கொஞ்சம் இருக்குங்க.
மிக்சியில் ரொம்ப தெரியும், கிரைண்டரில் அந்த அளவுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் இந்த அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு தட்டில் சும்மா பச்சை தண்ணி வச்சுட்டு அதில் இந்த மாவை சும்மா ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டு எண்ணெய் பையில் பால், சர்க்கரை, உப்பு, தண்ணி எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுப்போம். அதே சமயத்தில் இந்த கிரைண்டரோட சூடும் இந்த மாவில் ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் ஊற்ற வேண்டியதாங்க. நான் ஊற்றும்போது காட்டிட்டு ஊற்றுறேன் நான். ஓகே, இப்போ இந்த மாவோட பக்குவத்தை பாருங்கங்க. இங்கே பாருங்கள், இப்படி தூக்கி நம்ம மாவை ஆற்றினோம்னா அப்படியே சர 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 சரன்னு விழுது பாருங்கள். இதாங்க மாவோட பக்குவம். அப்புறம் இந்த கிரைண்டர் கழுவின தண்ணியே வச்சுருக்கேங்க. சப்போஸ் அப்பப்போ மாவு ஏதாவது இறுகி போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை கலந்து ஒரு தடவையும் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மாவை கலக்கி விட்டுட்டு ஊற்றுங்க. இதை பாருங்கள், பாருங்க அப்படியே தானாக டபக்குன்னு அப்படியே மேலே வருது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம எண்ணெயை மொண்டு ஊற்றினோன்னா நல்ல பூரி மாரி அப்படியே உப்பிக்கிட்டு சூப்பராக வருங்க. நல்லா பாருங்க, அப்படியே திருப்பி போட வேண்டியதான். இங்கே பாருங்கள் எப்படி உப்பிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி 1-2 வால்லாம் விழதாங்க செய்யும். அது ஒன்றும் பெரிய தப்பும் இல்லை, அது ஒரு பெரிய இதுவும் இல்லை. அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்பப்போ ஜாரணியில் எடுத்து போட்டுருங்க. அண்ட் மோர் ஓவர் தீயை வந்து ரொம்ப ரொம்ப நிதானமாக வச்சுக்கிட்டு தாங்க சுடணும். ஏன்னா ரொம்ப தீ ஜாஸ்தி வச்சிங்கன்னா மேலெல்லாம் ஒரு மாதிரி வெந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே வேகவே வேகாது, மாவாகவே இருக்கும். அதுக்காக தீயை ரொம்பவும் குறைச்சிட்டிங்கனாலும் அதுவும் வேகாது உங்களுக்கு. இந்தமாரி வெள்ளையாகவே சுட்டு எடுக்கணுங்க, கலர் சேஞ்ச் ஆகாமல். ஓகே, பாருங்க எப்படி ஊப்பிட்டு இருக்கு பாருங்க. இப்போ அடுத்தது ஊற்றுறதுக்கு முன்னையே இதே மாதிரி நல்லா மாவை கிண்டி விட்டுட்டு இதை பாருங்க. இந்த மாதிரி தாங்க ஒன்றையும் ஊற்றி எடுக்கணும். இதை பாருங்கள் தானாக மேலே எழும்பி வருங்க. நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இந்த மாதிரி பூரிக்கு எப்படி நம்ம எண்ணெயை மொண்டு ஊற்றுவோம் அதே மாதிரியே ஊற்றுனீங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பிக்கிட்டு சூப்பராக நல்லா வருங்க ஜம்முன்னு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். அப்போ நல்ல பழக்கப்பட்டவங்களாக இருந்தால் 2-3ன்னு ஊற்றி எடுங்க. இப்போ தான் புதுசாக கற்றுக்குறீங்க, முதல்ல செய்கிறீங்க அப்படின்னா இந்தமாரி ஒன்றா பொறுமையாக சுட்டு எடுங்க, நல்லா வரும் சூப்பராக. ஓகே, இதாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் இதை நான் செஞ்ச இதே மெத்தடில் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு அருமையாக. செட்டிநாடு பக்கம்லாம் காலையில் கல்யாணத்தில் டிஃபனுக்கு இந்த செட்டிநாடு வெள்ளைப்பணியாரம் இதுதாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸு. கண்டிப்பாக இந்த வெள்ளைப்பணியாரம் இல்லாத காலை டிஃபனே இருக்காது செட்டிநாட்டில் பார்த்தீங்கன்னா. மெயின் கோர்ஸ் இதுதான் உங்களுக்கு. மார்னிங் டிஃபன் இட்லி, பொங்கல், பூரி, கோதுமை அல்வா, இந்த செட்டிநாடு வெள்ளைப்பணியாரம் இதுதாங்க. நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க, ஆனால் இதெல்லாம் கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி. ஒரு பக்குவம் நீங்கள் மாறி போச்சுன்னாலும் இது சரியாக ஊற்ற வராது. அந்த அரைக்கிற பக்குவமும் இருக்குங்க கரெக்டாக. அந்த பக்குவத்துலேயும் கரெக்டாக அரைக்கணும். அப்போ தான் இந்தமாரி நல்லா உப்பி சூப்பராக வருங்க நல்லா. ஓகே, நான் எல்லாத்தையும் சுட்டுட்டு சட்னியோடு உங்களுக்கு நான் சர்வ் பண்ணுறேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெசிபியை நான் கற்றுக்கிட்டு செஞ்சதுக்கு செஃப் தினா சாருக்கும் அவருடைய சேனலில் காரைக்குடி அன்னலக்ஷ்மி அவங்க லக்ஷ்மி ஆச்சியும் அவங்களுக்கும் 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லக்ஷ்மி ஆச்சி அம்மா, ஷெஃப் தினா சார்,
தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வழிகாட்டுதலில் தான் இதை நான் செஞ்சேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். சூப்பராக வந்துடுச்சு. 2 பேருக்குமே மிக்க நன்றி நன்றி மகிழ்ச்சி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆச்சி சொல்லி கொடுத்த இந்த பக்குவத்திலேயே அருமையாக வருங்க. அன்டவுட்டட்லி அவங்க எப்படியெல்லாம் டிப்ஸு சொல்லியிருக்காங்களோ அதேபடியே செய்யுங்க. அந்த ஷெஃப் தினா சாரோட அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த செட்டிநாடு ஸ்பெஷலுங்க கந்தரப்பம். அதுதான் எப்படி செய்யறதுன்று செஞ்சு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, சமையலாக இருந்தாலும் சரி, சூப்பராக இருக்குங்க. அதுவும் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் அவங்கள தட்டிக்க ஆள் கிடையாது. அதுவும் அவங்க சொல்கிற அந்த மெத்தட்லேயே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக வருங்க. என்னடா ரொம்ப பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. செட்டிநாடு கந்தரப்பங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நகரத்தார் தான். அவங்க தான் எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. இதோட அது நிறைய தடவை நான் பண்ணிட்டேங்க. சரி, இந்த தடவை பண்ணும்போது சேனலில் போடலாமே அப்படின்ட்டு தாங்க இதை வீடியோ எடுக்கிறேன். உழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, 200 கிராம் பிடிக்கக்கூடிய இந்த உழக்கில் அப்படியே கரெக்டாக தலை தட்டின மாதிரி பச்சரிசி, சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். ரேஷன் அரிசி பச்சரிசி இருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். மாவரிசி பச்சரிசின்னு சொல்லுவாங்க, அதுவும் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இப்போ இந்த உழக்கில் இதை பாருங்க, அப்படியே மேலாவ அப்படியே கூம்பு மாதிரி அவ்வளோதாங்க. இந்த கைப்பிடியில் நல்லா அப்படி பிடிச்ச பிடியாக கூராக இப்படி கூம்பு மாதிரி அளந்துக்காங்க. அளந்துக்கிட்டு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. அதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து இதை பாருங்கள், சும்மா நம்ம கைப்பிடியால், கைப்பிடி கூட அளவு இல்லை, இதை பாருங்கள், சும்மா ஒரு கொஞ்சம் கூட, இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் குறைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுன்னு கூட சொல்லலாம். அவ்வளோதாங்க, இவ்வளோதான். இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு நல்லா குக்கிங் வாட்டர் சேர்த்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா ஊற வைங்கங்க. ஊற வச்சுட்டு கிரைண்டரில் அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி, அரைக்கும்பொழுது முதல்ல கொஞ்சம் இந்த ஊறின அரிசி, பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பாதி அளவு அரைஞ்சதுக்கப்புறம், இப்போ இந்த கப்பில் தானே நம்ம அரிசி எடுத்தோம், இதே கப்பாலே தலை தட்டின அளவுக்கு அதே 200 கிராம்ஸ், கிராமில் சொன்னிங்கன்னா 200 கிராம்ஸ், படியில் சொன்னிங்கன்னா எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதே அளவு வெல்லம். இந்த வெல்லத்தை நல்லா பொடிச்சிக்கிட்டு இந்த அரிசியோட தண்ணிக்கு பதிலாக இந்த வெல்லத்தை சேர்த்து சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணுங்க. இதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய், அதை கூட மிக்சியில் ஒரு தடவை விப்பர் மோடில் விட்டு விட்டு அரைச்சி எடுத்து இந்த பருப்பு, வெல்லம், தேங்காய் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்பம் ஊற்றணுங்க. இப்போ இதெல்லாம் நான் ஊற வைக்கிறதுக்கு என்னென்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம். நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட் அளவுக்கு நீங்கள் எடுத்து செய்யுங்க. இன்னொன்று, நீங்கள் எந்த பாத்திரத்தில் அளந்து செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கே தான் எல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். நீங்கள் அது உங்கள் வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ குறைச்சின்னா அது இந்த ஒரு ஆழாக்குக்கு குறைச்சி நீங்கள் செய்ய முடியாது. அது அந்த ஆழாக்குன்னு சொல்கிற அந்த 200 கிராம் இந்த ஆழாக்கில் ஒரு ஆழாக்கு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது அளவை கூட்டிக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த பாத்திரத்தை எடுத்துக்கிறீங்களோ அதே கணக்காக எல்லாத்துக்கும் எடுத்துக்கோங்க. ஓகே, அது நல்லா 3 ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் நான் அரைக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிட்டு எப்படி அப்பம் ஊற்றி எடுக்கிறதுன்னு காட்டுறேங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டான சூப்பரான பலகாரங்க. என்னோடய மெத்தடில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு எப்படி வந்ததுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. வாங்க இப்போ ஊற வச்சுட்டு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கந்தரப்பத்துக்கு தேவையான தேங்காய்ங்க ஒரு 1/4 கப்பு தேங்காய் போதும், ரொம்ப போடாதீங்க. ஏன்னா நம்ம உழைக்க சின்னதாக தான் எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 1/4 கப்பு தேங்காய். நான் என்கிட்ட சின்ன சின்ன துண்டாக இருந்தது தேங்காய், 1/4 கப்பு அளவு இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நல்லா ஒரு தடவை விப்பர் மோடில் விட்டு கரண்டியால் நல்லா கலக்கி விட்டு இதை அரைச்சிக்கிட்டு அப்புறமா நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு தண்ணிக்கு பதிலாக இந்த பாருங்கள், நான் எந்த உழக்கால அரிசி எடுத்தேனோ அந்த உழக்காலே ஒரு உழக்கு வெல்லத்தை தூளாக வச்சுருக்கேங்க. கட்டியும் முட்டியுமாக போடாதீங்க, அளவு சரியாக வராது. வெல்லத்தை நல்லா தூள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தூளாக எடுத்து வச்சு அளந்துக்கோங்க, சரியாக இருக்கும். அப்படியே வழிய வெல்லம் எடுக்காதீங்க. ஒரு 3/4 கப்புலேருந்து கொஞ்சம் கூட வெல்லம் இருந்தால் போதும். ஏன்னா வெல்லம் ஜாஸ்தியாக போச்சுன்னா அப்புறம் அப்பம் ஊற்ற சரியாக வராதுங்க. அரிசி அரைக்கும்போது தண்ணிக்கு பதிலாக இந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த அப்பம் பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். நான் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நம்ம தேங்காயை நல்லா விப்பர் மூடில் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த பாருங்கள், இதான் 1 ஸ்பூனுன்றது இவ்வளோ தான், இந்த அளவு தான் இருக்கும். இதே மாதிரி 4 ஸ்பூன் இதுக்கு போடலாம். ஸோ 1/4 கப்பு இந்த 4 ஸ்பூனு இதெல்லாம் கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஒரே அளவு தான். அதனால தான் 1/4 கப்பு தேங்காய்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு சொல்லி நான் சொன்னேன். 1/4 கப்புக்கு மேலே தேங்காய் பூ சேர்க்காதீங்க. ஓகே, இப்போ இதில் இது அரிசி அரைக்கும்பொழுதே இதோடே ஒரு 2 ஏலக்காயை சேர்த்து வாசனைக்கு அரைச்சிருங்க. ஓகே, பாருங்கங்க, அரிசி கொஞ்சம் ஓரளவு புறப்புறன்னு ஆனதுக்கப்புறம் தண்ணிக்கு பதிலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியால் நல்லா கலக்கி விட்டு நல்லா நைஸாக அப்பம் பதத்துக்கு அரைக்கணுங்க. நான் அரைச்சிட்டு காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு அரிசியை போடுங்க, தண்ணி இன்னி ஊற்றாதீங்க. கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2-3 தடவை அரிசியை நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமாக, தண்ணிக்கு பதிலாக வெல்லம் தான் சேர்க்கணும், தண்ணியே சேர்க்கக்கூடாது. என்னடா இப்படி நொரன்னு இருக்கே எப்படி வரும்னு நினைப்பீங்க. நீங்கள் அரைக்க பாருங்கள், சூப்பராக ஸ்மூத்தாக நல்லா வந்துடும். அரைப்படலையேன்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் ஊற்றிடாதீங்க தயவு செஞ்சு. ஓகே, இப்போ பாருங்கங்க, வெறும் வெல்லம் தான், அதை தான் ஊற்றி அரைச்சாங்க பாருங்கள். தண்ணியே ஊற்றலை, எப்படி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் குறன்னு இருக்குது. திருப்பி இதுமாரி நல்லா கரண்டியால் கலக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே அரைங்க. ஓட விட்றேன்னு போட்டு அது பாட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காதீங்க. டக்குன்னு வெல்லம் சூடேறிடுச்சுன்னா போய் மிக்சியில் போய் பிடிச்சிக்கிச்சின்னா அப்புறம் மிக்சியே ஓடாது, ஹீட் ஆகிடுச்சுன்னா. அதனால் பார்த்து செய்யுங்க. அதுக்கு தான் கிரைண்டரில் போட்டு அரைங்கன்னு சொல்கிறது. நம்ம இந்த ஒரு அழாக்கு அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைக்கிறதுங்கிறது கஷ்டமாக இருக்கும். நமக்கு மிக்சி தான் வாட்டமாக இருக்கும். அதனால் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால மிக்சி சூடேறிடாமல், அதே சமயத்தில் மாவு அரைப்படலைன்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் ஒரு ட்ராப் கூட ஊற்றிடாதீங்க. இதை கொஞ்சம் பொறுமையாக தாங்க செஞ்சு எடுக்கணும். இந்த மாவு பதத்தை நம்ம கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக இது எண்ணெயில் அழகாக ஊற்றி எடுக்கலாங்க. நல்லா நான் அதை நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு ஊற்ற போகிறதுக்கு முன்னே மாவோட பக்குவத்தை காமிச்சிட்டு நான் ஊற்றி காட்டுறேங்க. ஓகே, இப்போ பாருங்கங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த அரைச்ச மாவைங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு அகலமான பிளாஸ்டிக் பாத்திரத்துலேயோ இல்லை சில்வர் பாத்திரத்துலேயோ இல்லை பேஷன்லேயோ ஏதோ ஒன்று வாய் அகலமாக இருக்கணும். அதில் கொஞ்சமாக தண்ணியை வச்சு அந்த தண்ணிக்குள்ளார இந்த அரைச்ச மாவை ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வைங்கங்க. ஏன் அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கிரைண்டர் கரண்ட்டில் அரைக்கிறது, மிக்சியாக இருந்தாலும் கிரைண்டராக இருந்தாலும் அந்த சூட்டுனால மாவு ஒரு மாதிரி சூடேறி போயிருக்குங்க. ஸோ அந்த சூடேறின அந்த மாவில் அந்த ஒரு சூடு தன்மை குறையிறதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணியில் வைங்கன்னு சொல்கிறது, வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம கொடக்கல்ல, அந்த காலத்துலலாம் கொடக்கல்ல ஆட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆட்டினா கூட அதை கூட நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் வச்சு எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லா உப்பிக்கிட்டு பொசுன்னு சூப்பராக வருங்க. இது அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆச்சியம்மா
சொன்ன முக்கியமான ஒரு டிப்ஸுங்க இது. இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். சூப்பராக நல்லா வரும். முதல்ல செய்ய கற்றுக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு குறைச்ச அளவுலேயே செய்ய கற்றுக்கங்க. எடுத்ததும் அளவுகளை ஜாஸ்தியாக போட்டு செஞ்சு கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டோன்னா அப்புறம் அந்த மாவை நம்ம சரி பண்ணி ஊற்றி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடுங்க. செட்டிநாடு பலாரம் எல்லாமே செம்ம ரிச் அண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அதோட வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக, ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப வேலைகள்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுங்க. பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் அந்த பக்குவம் சரியாக இல்லைன்னா சரியாக வராதுங்க. அதனால தான் என்ன டிப்ஸு சொல்லி கொடுக்குறோமோ அந்த டிப்ஸை தயவு செஞ்சு கரெக்டாக ஒழுங்காக ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அப்புறம் கந்தரப்பமே சரியாக வரலன்னு வருத்தப்படாதீங்க. ஓகே, இப்போ நான் அதை அரைச்சி தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை ஒரு 1 ஹவர் கழித்து இந்த மாவை ஊற்றுவோங்க. ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி மாவை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கிண்டிட்டு இப்படி ஊற்றி பாருங்கள். இல்லை ஒரு அப்பம் ஊற்றி அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா இந்த பக்குவத்திலே மாவை வச்சுக்கிட்டு ஊற்றுங்க. ஊற்ற போகிறதுக்கு முன்னே ஒரு தடவையும் மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றுங்க. கொஞ்சம் ஏந்தலாக உள்ள கரண்டி மாதிரி இருந்தால் அதால் எடுத்து ஊற்றுங்க, நல்லா வரும். அண்ட் மோரோவர் இந்த மாதிரி நீங்கள் பணியாரம் சுடும்பொழுது ஒரு அகலமான வடை சட்டி மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி நான்ஸ்டிக் இருந்தால் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அகலமாக இருந்தால் தான் 2-3 நம்ம ஊற்ற முடியும். குழியாக உள்ள வடை சட்டி மாதிரி உள்ளதை நம்ம வச்சோன்னா ஒன்றா தான் நீங்கள் ஊற்றி எடுக்க முடியும். அது கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு. அதனால் இந்த மாதிரி அகலமான இதை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் கொண்டு போயிட்டு ஒன்றா பொறுமையாக ஊற்றி எடுங்கங்க. இது வெல்லம் சேர்த்த பலகாரம். தீ ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மேலெல்லாம் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ளே அப்படியே மாவாகவே இருக்குங்க, சரியாக வேகாது. ரொம்ப பொறுமையாக தாங்க ஊற்றி எடுக்கணும். அதனால் முதல்ல ஒரு அப்பத்தை ஊற்றி எடுத்து பார்த்து டேஸ்டெல்லாம் சரியாக இருக்கான்னு எல்லாம் பார்த்து உள்ளே நல்லா வெந்திருக்கான்னு எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா தாங்க நீங்கள் ஊற்ற ஆரம்பிக்கணும். அப்புறம் எடுத்த உடனே அப்படியே ஜும்முன்னு வந்துடாது, 1-2 அப்படி இப்படி தான் சொதப்போம். அப்புறம் ஊற்ற சூப்பராக நல்லா அழகாக வந்துடுங்க. ஓகே, நான் ஊற்றும்போது காமிக்கிறேன். எல்லா அப்பத்தையும் சுட்டுட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. இதோட அளவுகளையெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த அளவு அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக செய்யுங்க. பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் இல்லை நல்ல அனுபவப்பட்டவங்க யாராக இருந்தாலும் நச்சுன்னு அழகாக ஜம்முன்னு வருங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஓகே, இப்போ பாருங்கங்க, மாவு ரொம்ப திக்காக இருக்குது. நமக்கு கரண்டியை விட்டாலே ஒரு மாதிரி டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், இந்த மிக்ஸி கழுவின தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது தண்ணியில் தேவையான அளவு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றி மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிக்கிட்டு முதல்ல ஒரு அப்பம் ஊற்றி பாருங்கள். அப்புறம் தண்ணி பத்தலைன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மாவை நல்லா கரைச்சிட்டு இப்படி கரண்டியில் எடுத்து ஊற்றினோன்னா கொஞ்சம் ஈஸி ஃப்ளோவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வரும் உங்களுக்கு அப்பம். ஓகே, நான் ஒரு அப்பம் ஊற்றி காமிச்சிட்டு அடுத்தது எப்படி சரியாக வந்திருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு தடவை ஊற்றும் போது கொஞ்சம் எண்ணெயை நல்லா கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்படி போட்டு பாருங்கள். சாரி, மாவு கொஞ்சம் டபக்குன்னு மேலே எழும்பி வந்துச்சுன்னா நீங்கள் அப்பம் ஊற்ற சரியாக இருக்குங்க உங்களுக்கு. இதை பாருங்கள், மாவு மேலே வந்துச்சு பாருங்கள். நான் ஊற்றி காட்டுறேன். இந்த பாருங்கள், அப்படியே விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து டபக்குன்னு தானாக மேலே ஏறி வரும். அப்போ நீங்கள் எண்ணெயை மொண்டு ஊற்றி அப்படியே சுட வேண்டியதாங்க. ஓகே, நான் அடுத்து அப்பமும் ஊற்றும்போது காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக ஜம்முன்னு புசுன்னு நல்லா உப்பிக்கிட்டு எவ்வளோ ஜம்முன்னு வந்துருப்பாங்க. இதுதான் முதல்ல போட்டது. கொஞ்சம் சரியாக வர்றதுக்கு, அந்த பொசிஷன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. அடுத்தடுத்து பாருங்கள், அப்பம் ஊற்றுனது நல்லா புஸ்ஸுன்னு ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ எப்படி ஊற்றுறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு தடவையும் மாவை நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கோங்க, இப்படி வழித்து விட்டுக்கோங்க. இப்படி சென்டராக பார்த்து அப்படியே ஊற்றுங்க, அவ்வளோதான். இது நல்ல அனுபவப்பட்டவங்களுக்கு டக்குன்னு அடுத்தடுத்து கூட நீங்கள் ஊற்றலாம். புதுசாக கற்றுக்கிறவங்க ஒன்றா கூட ஊற்றி எடுங்கங்க. ஓகே, இப்போ பாருங்கங்க, மாவை நல்லா கரைச்சிட்டேன்.
சென்டராக ஒன்று ஊற்றிட்டேன். அதே மாதிரி அடுத்தது ஒன்று பக்கத்தில் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரிங்க உங்களுக்கு நல்லா ஊற்ற தெரியும்னா நீங்கள் 2-3 சேர்த்து நீங்கள் ஊற்றலாங்க. இல்லை எங்களுக்கு ஊற்ற பயமாக இருக்குன்னா ஒன்று ஒன்றா ஊற்றுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி எண்ணெயை மொண்டு ஊற்றி அப்படியே இது பாருங்க, தானாகவே உப்பிக்கிட்டு எவ்வளோ சூப்பராக நல்லா வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து நல்லா திருப்பி போட்டு சுட்டெடுங்க. தீயை ஒரே அளவாக வச்சுக்கோங்க. ஒரு அப்பத்துக்கு ஜாஸ்தியும் ஒரு அப்பத்துக்கு குறைக்கிறேன்னெல்லாம் குறைக்காதீங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேமாக வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் ஒரே ஃப்ளேமாக வச்சு சுட்டு எடுக்கணுங்க. ஓகே, பாருங்க. இந்த மாதிரி 1-2 வால் விழுறதெல்லாம் அப்படியே எண்ணெயிலேருந்து பொறுக்கி எடுத்துருங்க. அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஊற்றாதீங்க, இந்த கசப்பு ஏறி போயிடும் எண்ணெய் உங்களுக்கு. ஓகே, பாருங்க. இப்போ இந்த 4 அப்பமும் எவ்வளோ சூப்பராக, பார்க்கவே கண்ணுக்கு எவ்வளோ அழகாக ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். நல்லா அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் வேக விடாதீங்க. தானாகவே அது வந்து எண்ணெயிலேருந்து அந்த சலசலப்பு அடங்கி அப்படியே தக்கையாக மேலே மிதக்க ஆரம்பிச்சிருங்க உங்களுக்கு. அந்த மாதிரி வரும்போது டக்குன்னு எடுத்துருங்க. பாருங்கள், இன்னொன்று வேணாலும் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி மாவை ஒரு தடவை கலக்கிக்கங்க. உங்களால் சட்டியில் எத்தனை ஊற்ற முடியுமோ அத்தனை ஊற்றுங்க. ஒன்று மேலே ஒன்று ஒட்டிக்கிட்டு அதுவும் சரியாக வராமல் போயிடும். அதையும் பார்த்துக்கோங்க. பிகினர்ஸ் அண்ட் லேர்னர்ஸாக இருந்தால் நீங்கள் ஒன்று ஒன்றாவே ஊற்றி எடுங்க. நல்ல அனுபவப்பட்டவங்களாக இருந்தால் இந்த மாதிரி நிறையா ஒன்று மேலே ஒன்று போட்டு நீங்கள் ஊற்றி எடுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே உப்பிட்டு வருது பாருங்கள் நல்லா. அப்புறம் கரண்டியும் நம்ம சூஸ் பண்ணுற கரண்டியை பொறுத்தும் அப்போ இந்த மாதிரி நல்லா வர்றதும் ஒன்று இருக்குங்க. ரொம்பவும் பெரிய கரண்டியாக எடுத்து ரொம்பவும் மாவை மொண்டு ஊற்றுனீங்கன்னா அப்படியே பொதுக்குன்னு இருக்குங்க. ஓரளவு ஏந்தலாக இருக்கணும் கரண்டி, குழியாகவும் இருக்கணும் ஏந்தலாகவும் இருக்கணும். அந்த மாதிரி கரண்டியாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி பக்கத்துலேயே நின்று நல்லா அழகாக திருப்பி விட்டு சூப்பராக சுட்டு எடுங்க. அவ்வளோதாங்க, செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பம் ஸ்வீட். ஓகே, நான் உங்களுக்கு செட்டிநாடு வெள்ளை பணியாரமும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க. நான் போஸ்ட் பண்ணும்போது இது 2 அப்பமுமே நான் செஞ்சு உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் கூடிய சீக்கிரத்தில். செட்டிநாடு கந்தரப்பம், செட்டிநாடு வெள்ளை பணியாரம்னு சொல்லுவாங்க. செட்டிநாடோட கல்யாணத்தில் கண்டிப்பாக இந்த செட்டிநாடு வெள்ளை அப்பமும் இந்த கந்தரப்பமும் கண்டிப்பாக இருக்குங்க. இது போடாமல் இருக்கவே மாட்டாங்க செட்டிநாடு வீட்டில எல்லாம். பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் பலகாரங்க இது. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்க, ஜம்முன்னு. என்னங்க, நல்லா சூப்பரான அழகாக குண்டா சாஃப்டாக செம்ம டேஸ்டான செட்டிநாடு ஸ்பெஷல் கந்தரப்பங்க ஸ்வீட்டு பண்ணியாச்சுங்க. அடாடா, ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. ஓகே, பார்த்து கரெக்டாக செய்யுங்க, சூப்பராக செய்யுங்க, அழகாக செய்யுங்க, அம்சமாக செய்யுங்க. ஒரு தடவை சுட்டு காமிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் அடிக்கடி உங்களை சுட்டு தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க வீட்டில் எல்லோரும். இந்த ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டோன்னா நம்ம மனசில் அப்படியே இந்த அளவுகளும் இந்த மெத்தடும் அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தாங்க என் சேனல் நல்லா வளரும். உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சி, மகிழ்ச்சி. ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபீஸை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கங்க.
எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஹேவ் இட். அடுத்த ஒரு ரெசிபீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.